ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உப்பு பருப்பு தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிடலாம். அதில் பார்த்திங்கன்னா 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் ரசத்துக்காக ஒரு தக்காளி வச்சுருக்கேன். எப்போவுமே நான் இந்த மாதிரி குக்கர்லேயே வேக விட்டுருவேன். அதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கலாம். கூடவே 4 வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மூடி வச்சிடலாம். 2 விசில் வரணும். 2 விசில் எடுத்தாச்சு. இப்போ நல்லா பருப்பு வெந்துடுச்சு. இது தக்காளிக்கானது, இது ரசத்துக்கானது. இதை நம்ம எடுத்துடலாம். இது வேண்டாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு பேனை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா வணங்கின உடனே இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு, தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளோட பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இது வெள்ளை சாப்பாடு வச்சு அதில் பருப்பு ஊற்றி அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி இதை குழந்தைங்களுக்கு ஊற்றினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே அப்பளம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட உப்பு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.